இப்போ இந்த செவுரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே ஒரு கல் வந்து நேராக வச்சுட்டு போகிறோம், அதாவது சாய்வு இல்லாமல் வச்சுட்டு போகிறோம். இதுக்கு அதிகம் வந்து பயன்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து கட்டட வேலைக்கு வந்து இந்த தூக்கு கட்டைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தூக்கட்டையை காமினா இதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த தூக்கு வந்து வைக்கிறோம். இதை எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ வச்சு காமினா நேராக இருக்கான்னு பார்ப்போம். இரு அப்படி ஓகே. இப்போ நேரம் இருக்கா? கரெக்டா இருக்கு. எப்படி சொல்ற? தூக்கு வச்சு பாக்குறோம்ல. தூக்கு வச்சு நீ பாக்குற, இது வந்து மக்களுக்கு எப்படி தெரியும்? நீ இப்ப ஒரு கட்டையை வைக்கிற, கீழே தொங்க விடுற, இது வந்து நேரா இருக்குதான்னு சொல்லி நேரா இருக்குன்னு நீ சொல்ற. சாதாரண ஒருத்தர் வந்து வீடு கட்ட போறாரு, அவருக்கு வந்து இது தூக்குதான், இதுல எப்படி பாக்கணும்னு தெரியணும்ல. அவருக்கு தெரியாது, நம்ம தான் காமிச்சு கொடுக்கணும். அப்ப அவரும் பல வர மாதிரி ஒரு வேலை செய்வோமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. போன்ற தூக்கட்டை அங்க மேஸ்திரிகிட்ட கொடு. ओए तू कट पड़ी ये पकड़ो, एक पत्थर तूक में देखेगा। हाँ, वो रस्सी निकाली, रस्सी वो एक पत्थर तूक देखेगा। ஒரு கல்ல கொண்டாந்து கொடுண்ணா சேர்ண்ணா. அப்படி இந்த பக்கமே வந்துரு, சிரமமா இருந்தாலும். இல்ல ஒரு கல்லு புதுசா ஒண்ணு கொண்டாந்து கொடு. ठीक है, ये नया पत्थर है ना, अभी आएगा पत्थर, वो तूक देखो, वीडियो बनाएगा. இங்க உள்ள வந்துட்டியா? வா வா, எப்படியா வா, மூஞ்சி தெரியும்னா இப்படி வா, இல்லைன்னா அப்படி வா. அவர்கிட்ட கொடு. இந்த கல்லை வந்து கூட அவர்கிட்ட इधर रखो, इस थोड़ा साइड करो, इधर रखो. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு கல்லை தராரு, அந்த கல்லை வந்து அவர் வாங்கி வைக்கிறாரு. கரெக்டாக வாங்கி ஒரு குத்து மதிப்பாக, இது வந்து மேஸ்திரிங்களுக்கே தெரியும், ஒரு குத்து மதிப்பாக வைக்கிறாப்புல. வச்சுட்டு இதை தூக்கு தேக்கோ, தூக்கட்டையை வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கணும் ஆராம்சே. இங்கே வைக்கிறாரு பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கட்டை இருக்கு பார்த்தீங்களா, இந்த குண்டு வந்து இதில் வந்து உரசணும், லேசாக உரசாமல் சின்ன கேப் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. தோட நீச்சேட்டாலும் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், இந்த சைடில் கேப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உரசியும் உரசாமல் இருக்கணும். இந்த கட்டையை இங்கே வச்சிடறோம், இந்த குண்டு வந்து உரசாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ரைட்டு. இதோட இதர் மேரப்பு தோட இப்படி இந்த கேப்பு நிறையா இருந்ததுன்னு சொன்னால் இது தப்பு. இந்த கேப்பை வந்து இப்படி நிமித்திட வேண்டியதான். அந்த கல்லை நிமித்திட்டு அதுலேருந்து நேராக கீழே உள்ள கல்லுக்கு பாத்திர வேண்டியதான். நீச்சத்தை பாருங்க, இந்த மாதிரி அடி வரி வைக்கிறோம்ல, இதில் வந்து அதே மாதிரி தோட சாய்க்கிறோம், தோட அந்தருக்கிறோம் பத்தர். இந்த மாதிரி மேலே உள்ள அந்த நூல் வந்துட்டு இந்த குண்டு வந்து கரெக்டாக அந்த கல் உரசுற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு சின்ன கேப்பில் இருந்ததுன்னா இது ஓகே. இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம் இந்த தூக்கட்டை வந்து. அவ்வளோதான்.